இடைத்தேர்தலில் தங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எப்பவும் போலதான் நாங்க எல்லா தேர்தலையும் சந்திக்கிற போலதான் சந்திச்சோம். முழுக்க முழுக்க மக்களை நம்பி மக்களுக்காக நின்னோம். அதுல எளிய பிள்ளைகள் எங்களை நம்பி இவ்வளவு தூரம் வாக்கு செலுத்தி மதிப்பளிச்சது என் மக்களுடைய மகத்தான ஒரு செயல். அது என் மக்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அப்படிதான் பார்க்கணும். இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட நேர்மையை தவிர ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட நேர்மைன்னு ஒன்றும் இல்லை. தேர்தல் ஆணையம், காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே அவங்களுக்கான என்ன சொல்றது, அவங்களுக்கு வேலை செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. போக இப்போ பரப்புரையிலேயே மாலை 6:30 மணி 7 மணி தான் எங்களுக்கு அனுமதியே தருவாங்க இந்த இடத்துல கூட்டம் போட்டது. அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு இது, வாக்குக்கு காசு, அதுபோக கள்ள ஓட்டு, காந்தி நோட்டு, கள்ள ஓட்டு, அதுதான் அவங்க பெற்றிருக்க வெற்றி. ₹1 காசு கொடுக்காம 26,000 வாக்குங்கிறது எங்கள் மக்கள் நேர்மையாக எங்களுக்கு நின்ன இந்த பிள்ளைகளுக்கு அளித்த மதிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கான ஒரு தொடக்கம், ஒரு பெரிய நம்பிக்கையுமா நான் பார்க்கிறேன். என்னதான் அதிகாரத்தை வச்சு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அது அதையும் தாண்டி நல்ல அரசியலை விரும்புகிற மக்கள், நேர்மைக்கும் உண்மைக்கும் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்கிறது இது ஒரு சான்று. இந்த தேர்தல் ஒரு சான்று. பிறகு இவங்க சொல்ற மாதிரி கட்டுத்தொகை அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. பல தேர்தல் நின்றுருக்கோம். நான் ஒரு தான் கட்டுத்தொகை பெற்றிருக்கிறேன். மற்றதில் அது ஒரு பொருட்டில்லை. இதே திமுக ஆர்கே நகரில் கட்டுத்தொகை பெறலை, அதிமுக பெண்ணாயிரத்தில் பெறலை. அதிகாரத்தில் இருந்தவங்களே தோற்றுருக்கிறாங்க. நாங்கள் வளர்ற பிள்ளைகள், எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. நான் அந்த இடத்துல கட்டுத்தொகை பெற்றக்கூடாதுங்கிறத அதிகாரத்தில் இருந்தவங்க குறியா இருந்தாங்க. தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர், அது காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சதுனால கட்டுத்தொகை 1000 ஓட்டு குறையுது. அது 1000 ஓட்டு குறையுதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். சொல்றவங்க தானே அறிவிச்சு விடுங்கன்னு. இது மாதிரி எத்தனை இடத்துல தேர்தல் நடந்திருக்கு. 40 ஓட்டுல தோட்டுட்டாருன்னு அண்ணன் திருமாவளவன் அறிவிச்சது இருக்கு. 80 ஓட்டுல இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பாவு அவர்கள் தோற்றதா அறிவிச்சதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க விரும்பினாங்க, அது நடந்திருக்கு. நாங்கள் அதை பொருள்படுத்தலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் பெற்றிருக்கிறோம். இது இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்த ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள், இந்த பிள்ளைகளை மதித்து இவ்வளவு பணம், பெரும்பாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சாதிய மத உணர்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி மொழி, இனம், உண்மை, நேர்மை, ஊழல், லஞ்சத்துக்கு எதிரான உணர்வு, இதில் வாக்களித்தது ரொம்ப பெருமைக்குரியது. அதை தொலை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க, படித்து கொண்டிருக்கிற, இந்த அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். காசு கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. இப்போ தனிச்சு நின்று 25,000 வாக்குனாலும் எங்கள் வாக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிற முடியும். எங்கள் வாக்கு அப்படியே சொல்லிக்கிற முடியாது. அதில் பெருமை, ரொம்ப பெருமை, எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.